Taste the Daily. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கடலூர் மாவட்ட அளவில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்த மாணவனின் வீட்டிற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் சென்று வாழ்த்து தெரிவித்தார். கோ மாவிடந்தல் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி மகராசனின் மகன் கணேஷ் கோ ஆதனூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்த நிலையில் பொதுத் தேர்வில் 494 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடம் பிடித்தார். இதனையடுத்து கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் அவரது இல்லத்திற்கு சென்றார். மாணவருக்கு சால்வை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்துக்களை தெரிவித்த அவர் 12ஆம் வகுப்பு தேர்வில் முதலிடம் பிடித்து பெருமை சேர்க்க வேண்டும் எனவும் உயர்ந்த படிப்பை படிக்க வேண்டும் எனவும் மாணவனுக்கு ஊக்கமளித்தார். இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் முனுசாமி, கழக அம்மா பேரவை துணை செயலாளர் அருளழகன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கான நேர்காணல் ஒப்புக்கு நடந்து முடிந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருத்தணி வட்டத்தில் அங்கன்வாடி மையங்களில் காலியாக உள்ள பணியாளர்களுக்கான நேர்காணல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஒரே இடத்தில் 500க்கும் மேற்பட்டோர் வந்ததால் குறுகிய இடத்தில் கூட்ட நெரிசல் அதிகமானது. அப்போது நேர்காணல் நடத்திய அலுவலர்கள் நேர்காணலில் கலந்து கொண்டவர்களின் சான்றுகளை சரியாக பார்க்காமலும் ஓரிரு கேள்விகளை கேட்டும் ஒப்புக்கு நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விடியா திமுக அரசு அனைத்து வகையிலும் வஞ்சிப்பதாக நேர்காணலுக்கு சென்றவர்கள் வேதனை தெரிவித்தனர். திண்டுக்கல் அருகே அரசு பேருந்து மற்றும் சரக்கு வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. குட்டியப்பட்டி பிரிவு என்ற இடத்தில் தேனி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது பிரேக் பிடிக்காத சரக்கு வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இதன் காரணமாக பேருந்தினுள் இருந்த பயணிகள் கடும் அச்சமடைந்தனர். திமுக ஆட்சியில் சாலை விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் சாலையில் சென்ற இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். ஆரணி டவுன் முள்ளிப்பட்டு சாலை பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் சைதாப்பேட்டை போலூர் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே செங்கம் பகுதியிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்து திடீரென வலது பக்கத்தில் சென்று எதிரில் வந்த ராஜேந்திரன் மீது மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த ராஜேந்திரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.